ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நான் எங்களோட ஃபஸ்ட்டு விலாகை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறது எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கலை நாங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியோட ஆனந்தமாக நாங்கள் கொண்டாடுறது எங்களுடைய குலதெய்வ கோயிலில் வச்சு தான். ஸோ இந்த பொங்கல் ட்ரிப்பு நாங்கள் ஹோசூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். அந்த 4:30க்கு நாங்கள் ஹோசூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஜெயங்கொண்டமில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது நைட் வந்து 10:30 ஆகிடுச்சு. ஸோ முன்னாடியே நாங்கள் வந்து அங்கே ஒரு லாட்ஜ் புக் பண்ணிட்டோம். ஸோ லாட்ஜ் ரீச் ஆயாச்சு. இனி நாளைக்கு காலையில் பொங்கல் வைக்கிறது பார்க்கலாம். இப்போ நாங்கள் எல்லோரும் ரெடி. நாங்கள் இப்போ எங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம். வாங்க போகலாம். ஹொசூரில் பார்த்திங்கன்னா பூ ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நான் அதனால் இங்கேருந்தே பூ வாங்கிட்டு போயிடுவேன். அதை அங்கே போய் கட்டி எல்லா சாமிக்கும் போடுவோம். ஸோ இப்போ பூ கட்டியாச்சு. அடுத்து பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே 2 பொங்கல் வைப்போம். ஒன்று வந்து பூசாரியோட பொங்கல், இன்னொன்று வந்து என்னோடய பொங்கல். ஸோ இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு எனக்கு பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணிலேயே வந்து குழி நோண்டி கொடுத்துருவாங்க. அதுலேயே 2 பானையும் வைக்கிற அளவுக்கு குழி நோண்டி கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து என்னோடய பானையை வச்சுடுவேன், பொங்கல் பானையை. இன்னொன்று பூசாரியோட பொங்கல் பானையை வச்சுடுவேன். என்னோடய பானையில் சக்கரை பொங்கல் வைப்பேன், பூசாரியோட பானையில் வெண்பொங்கல் வச்சுடுவேன். ஸோ நான் பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே பூசாரி வந்து சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிடுவாங்க. அந்த அபிஷேகத்துக்கு என் 2 பசங்களும் அவருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் எங்கள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கான வேலையும் ரொம்ப பரபரப்பாக இங்கே நடந்துகிட்ருக்குது. ஸோ பால் பொங்கினதுக்கப்புறமா எங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு கொண்டு போன அரிசியை களைஞ்சி அதில் போடுவேன். ஸோ பொங்கல் வைக்கக்கூடிய அரிசியை எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் ஒரு கை அந்த பொங்கல் பானையில் போடுவோம். என்னோடய பொங்கல் பானை பார்த்திங்கன்னா சின்னது. அதில் சீக்கிரமே எப்போவுமே பால் பொங்கிடும். அரிசியும் களைஞ்சி போட்டுருவேன். சீக்கிரம் சாதம் வெந்துடும். இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ பூசாரியோட பானையிலையும் பால் நல்லா பொங்கிடுச்சு. இதில் நான் அரிசியை களைஞ்சி போடுறேன். இதுக்கப்புறமா சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை இடித்து சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் ஆட் பண்ணி அழகாக பொங்கலை பொங்கி இறக்கியாச்சு. ஸோ வெண்பொங்கலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூசாரி என்ன பண்ணாங்கன்னா உள்ள அபிஷேகம்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ இந்த பொங்கலை சூரிய பகவானுக்கு படைக்கிறோம். ஸோ சூரிய பகவானுக்கு படையல் போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டி குலதெய்வத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறமேட்டு ஐயனாருக்கு, கருப்புசாமிக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பொங்கலை படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து எங்களுடைய பொங்கலை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கல் வச்சு முடிச்சுட்டு கிளம்பும் போது எங்களோட காருக்கு அழகாக ஒரு பூஜையும் போட்டு கொடுத்துருவாரு. ஸோ இங்கே வந்து நான் பொங்கல் வச்சுட்டு போகும்போது எனக்கு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லுமே ரொம்ப நிறைவடைகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, இந்த வருஷத்தோடைய பொங்கல் விலாகை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் எங்களோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு இன்வைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த்து February 6 கும்பாபிஷேகம் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. உங்கள் எல்லாரையும் எங்களுடைய கோவில் கும்பாபிஷேகத்தில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய், டேக் கேர்.